வணக்கம். ரூபவாயினின் பிரதான செய்தி அறிக்கை. நான் ரஜினி ஆண்ட்ரூ. நான் இர்ஷாத் ஏகாதர். நாட்டின் பிள்ளைகளுக்கு தரமான கல்வியை வழங்க வரலாற்றில் எந்தவொரு அரசும் ஆற்றாத பணிகளை தற்போதைய அரசு ஆற்றியுள்ளது என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பிள்ளைகளுக்கு அதன் பயன்களை சிறந்த முறையில் கிடைக்கச் செய்வது அனைவரினதும் பொறுப்பாகும். 2013 தொடக்கம் 2015 வரையிலான நடுத்தர கால அபிவிருத்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான மீளாய்வு கூட்டத்தொடரின் முதலாவது கூட்டம் கல்வி அமைச்சில் இன்று நடைபெற்ற போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். கல்வி அமைச்சின் கொள்கை திட்டம் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டது. நாட்டிற்கும் எதிர்கால தொழில் வாய்ப்புகளுக்கும் ஏற்ற வகையில் பாடநெறிகள் மாற்றமடைய வேண்டும். நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கல்வியை மாணவர்களுக்கு வழங்குவது ஆசிரியர்களின் முக்கிய கடமையாகும். பிள்ளைகளுக்கு விளையாட்டுத் துறையும் கட்டாயப்படுத்தப்பட உள்ளது. அமைச்சின் செயலாளரையும் விட கூடிய பொறுப்பு பாடசாலை அதிபருக்கு உள்ளது. தாய்மொழி, சமயம், வரலாறு போன்ற பாடங்கள் பாடவிதானத்தில் கட்டாயப்படுத்தப்படல் வேண்டும். சர்வதேச பாடசாலைகளை மேற்பார்வை செய்வதற்கும் வழிநடத்துவதற்கும் தேவையான சட்டங்கள் உடனடியாக வகுக்கப்பட வேண்டும். பாடசாலை மாணவர்களிடமிருந்து பணம் சேகரிப்பது தொடர்பாக கிடைத்துள்ள முறைப்பாடுகள் தொடர்பாகவும் ஜனாதிபதி அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார். பாடசாலை பிள்ளைகளிடமிருந்து பலாத்காரமாக பணம் எதுவும் அறவிடக்கூடாது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். பிரிவினா கல்வித்துறையில் நிலவும் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண்பது தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டது. ஆசிரியர்களுக்காக பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்காகவே ஆசிரியர்கள் உள்ளார்கள் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். මට ඔක දෙක තෝරගත්තොත් අපිට හරි ලේසි මේ ප්‍රතිපත්තිය තීන්දුව කරන්න. දරුවෝ ඉන්නේ ගුරුවරු වෙනුවෙන්ද ගුරුවරු ඉන්නේ දරුවෝ වෙනුවෙන්ද කියලා තීන්දුව කරොත් අපි ඔක්කොටම මේක හදා ගන්න හැකියි. ඉතින් අපේ වගකීමක් තියෙනවා මේ පාසල් මම විශ්වාස කරනවා විදුහල්පතිවරයා හොඳ නම් පාසල ගොඩ නැගෙනවා. විදුහල්පතිවරයා දුර්වල නම් දැන් මට විදුහල්පතිවරයෙක් ගැන මේ ළඟදී කණ්ඩායමක් ඇවිල්ලා කිව්වා මම දැන් සොයාගෙන යනවා මේ මොකද දරුවෝ විදුහල්පති තරුණින් අලුතෙන් ඉස්කෝලෙන් අවුට් වෙච්ච මේ ඕල් බොයිස්ලා තරුණ ඕල් බොයිස්ලාත් එක්ක එකට සාදේ පටන් ගන්නවා. සාදේ බදා ඉන්න මිසක් ඉස්කෝලේ දිනුවක් නැහැ කියලා. அமைச்சர்களான பந்துல குணவர்தன, பசில் ராஜபக்ஷ, மஹிந்தானந்த அலுத்கமகே, துமிந்த திசாநாயக்க, மேற்பார்வை பாராளுமன்ற உறுப்பினர் மொஹான்லால் கிரேரோ, ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, நிதியமைச்சின் செயலாளர் PB ஜெயசுந்தர ஆகியோரும் இதில் கலந்து கொண்டார்கள். இலங்கை கடற்படையினரால் காப்பாற்றப்பட்ட 30 மியான்மர் பிரஜைகளில் 17 பேர் சிகிச்சை பெற்று வைத்தியசாலையில் இருந்து வெளியேற சென்றுள்ளனர். இவர்கள் இன்று காலி நீதவான் முன்னிலையில் ஆஜர் செய்யப்பட்டனர். இவர்களை மெரிகான தடுப்பு முகாமுக்கு அனுப்புமாறு நீதவான் காலி துறைமுக போலீசாருக்கு உத்தரவிட்டார். ஆஸ்திரேலியா நோக்கி படகில் செல்லும் போது நெருக்கடியான மியான்மர் நாட்டு பிரஜைகளை இலங்கை கடற்படையினர் காப்பாற்றினார்கள். இவர்கள் உடலில் நீரின்மையால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தனர். சுமார் 2 மாதத்துக்கும் அதிகமான காலம் இவர்கள் கடலில் கைவிடப்பட்ட நிலையில் இருந்துள்ளனர். உயிரிழந்த 98 பேரின் சடலங்கள் கடலில் வீசப்பட்டதாக உயிர் தப்பியவர்கள் தெரிவித்துள்ளனர். மியான்மர் அரசுடன் பேசி இவர்களை அங்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுப்பதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் ரமேஷ் பத்திரன இன்று காலை கராப்பட்டிய வைத்தியசாலைக்கு சென்று இவர்களை பார்வையிட்டார். பொதுநலவாய நாடுகளின் நாட்டுத் தலைவர்களின் மாநாடு இலங்கையில் நடைபெறுவது தெற்காசிய பிராந்தியத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததென்று மாலைத்தீவு தெரிவித்துள்ளது. 23வது மாநாடு நவம்பர் 15 தொடக்கம் 17 வரை கொழும்பில் நடைபெறவுள்ளது. இலங்கையில் உள்ள மாலைத்தீவுக்கான உயர்ஸ்தானிகர் ஹுசைன் ஷியாப் இன்று ரூபவாயினிக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். அவர் இங்கு கருத்து வெளியிடும் போது பொதுநலவாய நாடுகள் என்பது சிறிய மற்றும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளை கொண்ட ஒரு அமைப்பாகும். சில சக்தி வாய்ந்த நாடுகளும் இதில் அடங்குகின்றன. அமைப்பின் எதிர்கால பயணத்திற்கு இலங்கை சிறந்த பங்களிப்பை வழங்கும் என்று தெரிவித்தார்.
and I think Sri Lanka will be able to very much contribute to the forward movement of Commonwealth. Yeah, you would be aware that President Nasheed has been in the Indian High Commission since the 13th of this month. He actually went there to மாலைதீவின் முன்னாள் ஜனாதிபதி முகமது நஷீத் மாலைதீவு தலைநகரில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தில் அரசியல் அடைக்கலம் புகுந்திருப்பது தொடர்பாகவும் உயர்ஸ்தானிகர் கருத்து வெளியிட்டார். அவர் தனது கருத்தில் முன்னாள் ஜனாதிபதி தனக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள நீதிமன்ற கட்டளையிலிருந்து தப்பிப்பதற்காக அடைக்கலம் புகுந்துள்ளார். அவர் அங்கிருந்து தனது அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறார். மாலைத்தீவின் சட்டத்தின்படியும் சர்வதேச சட்டங்களின்படியும் இது சட்டவிரோத செயலாகும் என்று குறிப்பிட்டார். சர்வதேசத்திடம் மண்டியிடுவதை விட நேரடியாக சவால்களை எதிர்கொள்ளும் ஆற்றல் ஜனாதிபதிக்கு இருப்பதாக அமைச்சர் கெஹலிய ராமுக்வெல்ல குறிப்பிட்டுள்ளார். சில நாடுகள் எல்டிடி பயங்கரவாதத்துக்கு சமமான அச்சுறுத்தலை இலங்கைக்கு விடுத்து வருகின்றனர். கடுகஸ்தோட்டை அக்ரோனை பிரதேசத்தில் கிராம வீதி அபிவிருத்தி அங்குரார்ப்பண நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். ජාත්‍යන්තරයේ ක්‍රියාත්මක වෙන බලවේග අපිට විරුද්ධව වැඩ කරනවා. මේ රටේ අයිතිය මේ රටේ ජනතාවට පවරා දෙමින් ජනතාව ශක්තිමත් කරන பொருளாதார சமூக சவால்களை எதிர்கொண்டு இம்முறை உயர்தர பரீட்சையில் 3 பாடங்களுக்கும் திறமை சித்திகளை பெற்ற கலனி சேதவத்தையைச் சேர்ந்த சஞ்சீவனி பிரியதாஷினி எனும் மாணவிக்கு ஜனாதிபதியின் உத்தரவுக்கமைய வீடொன்று வழங்கப்பட்டது. பொறியியல் சேவை வீடமைப்பு பொது வசதிகள் அமைச்சு இதனை வழங்கியது. சஞ்சீவனியின் குடும்பத்தார் புதிய கலனி பாலத்திற்கு அருகிலுள்ள சேதவத்தையில் சிறிய வீடொன்றில் வசித்து வந்தனர். இங்கு கல்வி கற்பதற்கான சூழல் கூட இருக்கவில்லை. தந்தை கூலி வேலை செய்து சம்பாதித்து வருகின்றார். சஞ்சீவனி முதற் தடவையாக வர்த்தக பிரிவில் உயர்தர பரீட்சைக்கு 2011ஆம் ஆண்டு தோற்றினார். அப்போது அங்கு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் கடுமையாக நோய்வாய்ப்பட்ட சஞ்சீவனி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் பல இடையூறுகளுக்கு மத்தியிலும் 2 B சித்திகளையும் 1 C சித்தியையும் பெற்றுக் கொண்டார். கடந்த வருடம் மீண்டும் பரீட்சை எழுதிய அவர் 3 A திறமை சித்தி பெற்று பல்கலைக்கழகம் செல்ல தெரிவானார். இந்த தகவலை அறிந்த அமைச்சர் விமல் வீரவன்ச ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய சிங்கப்பூர தொடர்மாடி வீடமைப்பிலிருந்து 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடொன்றை சஞ்சீவனிக்கு அன்பளிப்பாக வழங்கினார். சஞ்சீவனி கல்வி கற்ற கொழும்பு ரத்னாவலி மகளிர் வித்தியாலயத்தில் இதற்கான நிகழ்வு இடம்பெற்றது. ඇය අධ්‍යාපනය ලබන කොළඹ රත්නාවලී බාලිකා විද්‍යාලයේ අද පැවති උත්සවයකදී හැමෝටම මගේ නංගිලා මල්ලිලාට කියන්න කැමතියි බාධක Tamanට පන්නරයක් කරගෙන ඉදිරියට යන ලෙසත් එතකොට අපේ ජීවිතත් හැදිලා මේ රට தமிழ் மொழி பாடசாலைகளில் சிங்கள மொழி தினமும் சிங்கள மொழி பாடசாலைகளில் தமிழ் மொழி தினமும் கொண்டாடப்படுவதனால் மாணவர்கள் இளம் வயதிலேயே மொழிகள் தொடர்பாகவும் அதன் சிறப்புகளையும் அறிந்து கொள்ள முடிகின்றது என்று அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் மொழிக் கொள்கை சமூக ஒருமைப்பாடு தொடர்பாக மாவட்ட செயலகத்தின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். மொழி தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கும் வகையில் புதிய பிரிவுகளை ஆரம்பித்துள்ளோம் என்றும் தெரிவித்தார். அமைச்சின் செயலாளர் மற்றும் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். பகிரங்க பொது சிலுவை பாதை நிகழ்வு கொழும்பில் சிறப்பான முறையில் நடைபெற்றுள்ளது. தவக்காலத்தில் கிறிஸ்துவின் பாடுகள் மரணம் உயிர்ப்பு ஆகியவற்றை விசேட விதமாக தியானிக்கும் தவக்காலத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று கொழும்பு வாழ் கத்தோலிக்க தமிழ் மக்களுக்காக கொழும்பு ஜோசப் வாஸ் மன்றத்தினால் 17வது முறையாகவும் இந்த நிகழ்வு நேற்று நடைபெற்றது. கொழும்பு புதுச்செட்டி தெரு புனித வியாகுல மாதா ஆலயத்திலிருந்து சிலுவை பாதை நிகழ்வு ஆரம்பமானது. கொழும்பு மறை மாவட்டத்தின் துணை ஆயர் அதிவணக்கத்திற்குரிய இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகையின் தலைமையில் கூட்டு திருப்பலியுடன் இது நிறைவடைந்தது. இத்திருச்சிலுவை பாதையில் அருட்தந்தை ஆண்டனி பெர்னாண்டோ திருவுரை ஆற்றினார். கொழும்பு மறை மாவட்டத்தின் தமிழ் திருவழிபாட்டு ஆணையத்தின் இயக்குநருமான அருட்பணியாளர் இக்னேஷியஸ் வர்ணகுலசிங்கம் தலைமையில் கொழும்பு ஜோசப் வாஸ் மன்றத்தின் இயக்குநர் அருட்பணியாளர் ஆனந்த பெர்னாண்டோ புள்ளே அடிகளாரும் சிலுவை பாதையை ஏற்று நடத்தினார். கல்வி அமைச்சின் தக்சலாவை எனும் உயர்கல்வி வேலை திட்டம் ஆரம்பமாகியுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்த இணையதளத்தை இன்று ஆரம்பித்து வைத்தார். கல்வி அமைச்சின் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப கல்வி பிரிவு இதனை செயற்படுத்துகின்றது. கல்வி அபிவிருத்திக்கு தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்துவதே இதன் நோக்கமாகும்.
இதில் பல்வேறு பயிற்சிகளும் வினாவிடை நிகழ்ச்சிகளும் இடம்பெறுகின்றன. பல நாடுகள் இவ்வாறான தகவல்களை இணையதளத்தின் ஊடாக வழங்குகின்றன. மின்னஞ்சல் ஊடாக மாணவர்களின் வினாக்களுக்கு இணையதளம் மூலம் பதில்களை வழங்கக்கூடிய ஆசிரியர் குழாம் ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. இது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே அறிவையும் கருத்துக்களையும் பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு அரங்காக விளங்கும். தேசிய கல்வி நிலையம், கல்வி வெளியீட்டு திணைக்களம், இலங்கை பரீட்சைகள் திணைக்களம், இலங்கை ரூபவாயினி கூட்டுத்தாபனம் ஆகியன இந்த வேலை திட்டத்திற்கு உதவுகின்றன. பதிமூன்றாம் வகுப்பு வரையான பாடங்கள் சம்பந்தப்பட்ட சிபாரிசுகள், ஆசிரிய வழிகாட்டிகள், மாதிரி வினாக்கள் ஆகியன இந்த இணையதளத்தின் ஊடாக அனுப்பப்படுகின்றன. அத்துடன் புது விடயங்களை அறிந்து கொள்வதற்கும் இது உதவுகின்றன. தக்சலாவ இலங்கையின் பொதுக்கல்வி கட்டமைப்பின் முகாமைத்துவ வலையமைப்பாக கருதப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் பெசில் ராஜபக்ச, பந்துல குணவர்த்தன, துமிந்து திசாநாயக்க, பாராளுமன்ற அங்கத்தவர் மொஹன்லால் கிரேரு ஆகியோர் கலந்து கொண்டனர். சிகரெட் பாக்கெட்டுகளில் உடல்நலக்கேடு தொடர்பான படங்களை காட்சிப்படுத்துவதை தடுக்குமாறு புகையிலை கம்பெனிகள் முன்வைக்கும் கோரிக்கைகளுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று கொழும்பில் இடம்பெற்றது. புகையிலை கட்டுப்பாடு தொடர்பான சர்வதேச உடன்பாட்டுக்கு அமைய சிகரெட் பாக்கெட்டுகளில் சுகாதார கேடுகள் தொடர்பான படங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும். இலங்கையும் 2003ஆம் ஆண்டில் இந்த உடன்பாட்டில் கைச்சாத்திட்டது. இதற்கமைய விற்பனை செய்யும் சிகரெட் பாக்கெட்டுகளில் இந்த படங்களை உள்ளடக்க சுகாதார அமைச்சு தீர்மானித்தது. குறிப்பிட்ட பாக்கெட்டுகளில் வாய் புற்றுநோய் தொடர்பான படங்களை உள்ளடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இது புகையிலை மற்றும் மதுபான கட்டுப்பாட்டு சட்டத்திற்கு அமைய மேற்கொள்ளப்பட்டது. புகையிலை கம்பெனிகள் இதற்கு எதிராக வழக்கு தொடர்ந்தன. இதற்கு ஆட்சேபனை தெரிவித்து சில அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் செய்தன. புகைப்பிடித்தல் காரணமாக நாளொன்றுக்கு எமது நாட்டில் சுமார் 60 பேர் உயிரிழக்கின்றனர். புகையிலை கம்பெனிகள் தமது லாபத்தை மாத்திரம் சிந்திப்பதுடன் இதன் மூலம் மக்களுக்கு ஏற்படும் பாதக விளைவுகள் பற்றி சிந்திப்பதில்லை. புகைப்பிடித்தல் காரணமாக ஏற்படும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க அரசு வருடாந்தம் பல கோடி ரூபாவை செலவிடுகிறது. எனவே அமைச்சின் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துமாறு கோரி 1 மில்லியன் கையெழுத்துக்களை பெற்ற மனு இன்று சுகாதார அமைச்சின் செயலாளர் நிஹால் ஜாயதிலகவிடம் கையளிக்கப்பட்டது. மட்டக்களப்பு மனுமுனைப்பற்று பிரதேச சபைக்கான புதிய கட்டடம் 20 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட உள்ளது. தேசத்துக்கு மகுடம் தேசிய அபிவிருத்தி கண்காட்சி திட்டத்திற்கு அமைவாக இக்கட்டடம் அமைக்கப்பட உள்ளது. இக்கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டும் வைபவம் மனுமுனைப்பற்று பிரதேச சபை தவிசாளர் கிறிஸ்டினா தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் பிரதம அதிகாரி கலந்து கொண்டு புதிய கட்டடத்திற்கான அடிக்கலை நாட்டி வைத்தார். மாவட்ட உதவி உள்ளூராட்சி ஆணையாளர் எஸ் சத்யானந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிலவிய சீரற்ற காலநிலைக்கு பின்னர் வேளாண்மை அறுவடைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு, திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் சமீபத்தில் பெய்த கடும் மழையினால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரம் 20,000 ஏக்கர் நெற்காணிகள் நீரில் மூழ்கின. கிழக்கு மாகாணத்தில் கடந்த 2 தினங்களாக நிலவி வரும் சீரான காலநிலையை தொடர்ந்து விவசாயிகள் அறுவடை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர். இளைஞர் விவகாரம் மற்றும் திறன்கள் அபிவிருத்தி அமைச்சங்கள் இயங்கும் சாய்ந்தமரல் தொழிற்பயிற்சி நிலையத்தில் கற்கை நெறிகளை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான நிகழ்வு பயிற்சி நிலையத்தின் பொறுப்பதிகாரி ஏ ஹாத்திம் தலைமையில் சாய்ந்தமரது பரடேஸ் மண்டபத்தில் நடைபெற்றது. கல்முனை மாநகர முதல்வர் கலாநிதி சிராஸ் மீரா ஷாஹித் பிரதம அதிகாரி நிகழ்வில் கலந்து கொண்டார். மாவட்ட தொழில் பயிற்சி அதிகார சபையின் உதவி பணிப்பாளர் ஏ ஜாபீர், சாய்ந்தமரது பிரதேச செயலாளர் ஏஎல்எம் சலீம், மாவட்ட வைத்தியசாலை அதிகாரி என் ஆரிஃப், இளைஞர் நிலைய பொறுப்பதிகாரி எஸ்எம்ஏ லத்தீப் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வடமேல் மாகாண சபையினால் புத்தளம் மாவட்ட மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கென பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. இத்திட்டங்களுக்கு அமைவாக ஆராய்ச்சி கட்டுவ பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட புளிச்சாக்குளம் மீனவர்களுக்கு மீன்பிடி வலைகளும் புதிய அங்கத்தவர்களுக்கான அடையாள அட்டைகளும் மாணவர்களுக்கு புத்தகங்களும் வழங்கப்பட்டன.
இந்நிகழ்வில் மாகாண அமைச்சர் சனத் நிஷாந்த பெரேரா, மாகாண சபை உறுப்பினர் MTM தாஹிர், ஆராய்ச்சி கட்டுவ பிரதேச சபை உறுப்பினர் நிஜாமுதீன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். கிழக்கு மாகாணத்தில் கூட்டுறவு அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக நியமனம் பெற்ற 39 பேருக்கு நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வு திருகோணமலை மாகாண சுகாதார பணிமனை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட மாகாண அமைச்சர் MAM மன்சூர், விசேட அதிதியாக கலந்து கொண்ட மாகாண சபையின் தவிசாளர் WGM ஆரிவதி கலபதி, கௌரவ அதிதிகளாக கலந்து கொண்ட மாகாண சபை உறுப்பினர் RM அன்வர், பிரதி பிரதம செயலாளர் MCM ஷெரீப், மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் டாக்டர் S அமரநாதன் ஆகியோர் நியமன கடிதங்களை வழங்கினார்கள். இங்கு உரையாற்றிய மாகாண அமைச்சர் மன்சூர், ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கிழக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்வதில் மிகவும் ஆர்வமாக செயற்பட்டு வருகிறார் என்றார். அட்டாளிச்சேனை, ஆலியடிவப்பு ஆகிய பிரதேசங்களுக்கு உட்பட்ட போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் நல்லுறவை ஏற்படுத்தும் சிவில் பாதுகாப்பு குழுவின் உயர்மட்ட கூட்டம் சமீபத்தில் நடைபெற்றது. அக்கரைப்பற்று அத்தாவுல்லா அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் போலீஸ் உயரதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள், மத தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்வின் போது மாகாண சபை அமைச்சர் உதுமா லெப்பையின் இணைப்பு செயலாளர் MS ஜாஃபர் போலீஸ் உயர் அதிகாரிக்கு ஞாபக சின்னம் ஒன்றை வழங்கியதுடன் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். பொல்கஹவல அன்பாஸ் அமால்தீன் அமைப்பின் ஏற்பாட்டில் மீளாத்தின நிகழ்வும் சமய நிலையங்களுக்கு தளபாடங்கள் வழங்கும் நிகழ்வும் பொல்கஹவல நகர மண்டபத்தில் நடைபெற்றன. இந்நிகழ்வு பிரதேச சபை உறுப்பினர் அன்பாஸ் அமால்தீன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் வடமேல் மாகாண சபை உறுப்பினர் டிக்ரி அதிகாரி, அமைச்சர் DP ஏகநாயக்கவின் பிரத்யேக செயலாளர் சுபசிங்க, குருநாகல் மாவட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைப்பாளர் அப்துல் சத்தார், பிரதேச சபை தவிசாளர் லிவேரா, பௌத்த மத தலைவர் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். சம்மாந்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளுக்கான சமாதான நிகழ்வு காரைதீவு சண்முகா மகாவித்தியாலய கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டார்கள். இனங்களுக்கிடையிலான நல்லுறவு தொடர்பான விடயங்களில் கருத்துக்கள் இங்கு முன்வைக்கப்பட்டன. கல்வி, மதம், விளையாட்டு, கலாசாரம் போன்ற நிகழ்வுகளின் போது பொதுமக்களிடையே நல்லுறவை வளர்ப்பதற்கு போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இங்கு வலியுறுத்தப்பட்டது. விளையாட்டுச் செய்தி ஒன்று. ICC உலக கிண்ணத்துக்கான மகளிர் கிரிக்கெட் வெற்றி கிண்ணத்தை 6வது தடவையாகவும் ஆஸ்திரேலிய வீராங்கனைகள் பெற்றுள்ளனர். மேற்கிந்திய தீவுகள் அணியை 114 ஓட்டங்களால் தோற்கடித்து அவர்கள் இந்த வெற்றியை பெற்றுக் கொண்டனர். இதற்கான போட்டி இந்தியாவின் மும்பையில் நேற்று இடம்பெற்றது. முதலில் துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய மகளிர் அணி 7 விக்கெட்டுகளை இழந்து 260 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. ஜோஸ் கேமரன் 75 ஓட்டங்களையும், ரிச்சல் கெயின் 52 ஓட்டங்களையும் பெற்றனர். மக்லனின் 31 ஓட்டங்களை பெற்றார். ஜோடிஃபீல்ட் ஆட்டமிழக்காமல் 36 ஓட்டங்களை பெற்றார். ஷகுனா குயினி 27 ஓட்டங்களை கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 43.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 145 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. மிரிச 23 ஓட்டங்களையும், டொட்டி 22 ஓட்டங்களையும், கிஷோர் நாய்க் ஆட்டமிழக்காமல் 21 ஓட்டங்களை பெற்றனர். எல்சி பிரின்ஸ் 19 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். நெக்கன் ஸ்கூட்ஸ் 38 ஓட்டங்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளையும், எரின் 26 ஓட்டங்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார்கள்.